பாட்டு எழுத 20 பைசா கொடுத்த தயாரிப்பாளர். கவிஞர் கண்ணதாசன் வாழ்வில் நடந்த ஒரு செம்ம காமெடி. அது என்ன காமெடி அப்படின்னு தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐஎம் சி இளங்கோ. வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போதுதான் நான் பதிவிடுகின்ற ஒவ்வொரு சுவாரஸ்யமான பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க பதிவிற்குள் போகலாம். தமிழ் திரைப்பட உலகில் கதையாசிரியராகவும் வசனகர்த்தாவாகவும் நுழைந்தவர் கவிஞர் கண்ணதாசன். பத்திரிகைகளில் வேலை செய்துவிட்டு தனது எழுத்தை நம்பி சினிமாவுக்கு வந்தார். எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி என 1960ஆம் ஆண்டுகளில் மும்மூர்த்திகளாக இருந்த 3 பேருக்கும் நிறைய பாடல்களை எழுதினார் கவிஞர் கண்ணதாசன். காதல், தத்துவம், சோகம், கண்ணீர், விரக்தி, நம்பிக்கை என மனித வாழ்வின் அத்தனை சூழ்நிலைகளுக்கும் பாடல்களை எழுதியிருக்கிறார். கவிஞர் கண்ணதாசன் மரணத்தை பற்றி எழுதினால் அந்த மரணமே பூரணத்துவம் பெறும். காதலை பற்றி பாடினால் அதில் அன்பு பெருக்கெடுத்து ஓடும். தத்துவம் எழுதினால் மனக்காயத்திற்கும் மருந்து போட்டு வாழ்வின் அம்சங்களை புரிய வைக்கும். கதையாசிரியர், பாடலாசிரியர், நடிகர், தயாரிப்பாளர் என சினிமாவில் பல எல்லைகளையும் அவர் தொட்டிருக்கிறார். சொந்த திரைப்படம் எடுத்து நிறைய நஷ்டமும் அடைந்திருக்கிறார். அதனால் அவர் பல சொத்துக்களையும் இழந்திருக்கிறார். இந்த நிலையில் அவரது வாழ்வில் நடந்த ஒரு நகைச்சுவை சம்பவம் பற்றி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது, அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த நீல நாராயணன் என்பவர் அன்புக்கு என் அண்ணன் என்ற திரைப்படத்தை தயாரிக்க திட்டமிட்டார். இந்த திரைப்படத்தின் பாடல்களை கவிஞர் கண்ணதாசன் எழுத வேண்டும் என்று ஆசைப்பட்ட அவர் கவிஞர் கண்ணதாசனை சந்தித்து இது பற்றி பேசிவிட்டு அவருக்கு முன்தொகை கொடுத்துவிட்டு வருவதற்காக தனது அலுவலகத்தில் இருந்து 2 பேரை அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்த அந்த 2 பேரும் கவிஞர் கண்ணதாசனை அவரின் வீட்டில் சந்தித்து அந்த படம் பற்றி பேசிவிட்டு அவரின் கையில் ஒரு காயினை கொடுத்துவிட்டு சென்றனர். அவர்கள் சென்றதும் கவிஞர் கண்ணதாசன் அந்த காயினை திருப்பி பார்த்தார். அது வெறும் 20 பைசா. 20 பைசாவை கொடுப்பது அவர்களுக்கு சென்டிமெண்ட் போல என நினைத்து விட்டார் கவிஞர் கண்ணதாசன். உடனே இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுக்கு போன் செய்தார் கவிஞர் கண்ணதாசன். விச்சு, நீலநாராயணன் அலுவலகத்தில் இருந்து வந்து எனக்கு 20 பைசாவை அட்வான்ஸாக கொடுத்திருக்கிறார்கள். அடுத்து உன்னை பார்க்கத்தான் அவர்கள் வருவார்கள். அவர்கள் 20 பைசாவை கொடுக்கிறார்கள் என நினைத்து விடாதே. அது அவர்களுக்கு சென்டிமெண்ட் என நினைக்கிறேன். எனக்கும் 20 பைசா தான் கொடுத்திருக்கிறார்கள் என சொல்கிறார் கவிஞர் கண்ணதாசன். ஆனால் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது போலவே அவர்கள் இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனை சந்தித்து பேசிவிட்டு ஒரு தங்க நாணயத்தை முன்தொகையாக கொடுத்திருக்கிறார்கள். இசையமைப்பாளர் MS விஸ்வநாதனுக்கோ ஒரே குழப்பம். கவிஞர் கண்ணதாசனுக்கு 20 பைசா கொடுத்திருக்கிறீர்கள், எனக்கு தங்க நாணயத்தை கொடுத்திருக்கிறீர்கள் ஏன் என அவர் கேட்க, அப்போதுதான் அவர்களுக்கு புரிந்ததாம். அந்த காலகட்டத்தில் 20 பைசாவும் தங்க நாணயமும் பார்ப்பதற்கு ஒரே மாதிரியாக இருக்குமாம். அதனால் தங்க நாணயத்துக்கு பதிலாக தவறுதலாக 20 பைசாவை கவிஞர் கண்ணதாசனிடம் கொடுத்து விட்டோமே என எண்ணி பதறியடித்த அவர்கள் உடனடியாக கண்ணதாசனின் வீட்டுக்கு ஓடிப்போய் தங்க நாணயத்தை அவரிடம் கொடுத்து விட்டு சென்றார்களாம். அடா, இது புரியாம அவங்களோட சென்டிமெண்ட்னு நினைச்சிட்டோமே என சிரித்தாராம் கவிஞர் கண்ணதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கவிஞர் கண்ணதாசனின் வாழ்க்கையில் நடந்த இந்த காமெடியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐஎம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம், வாழ்க தமிழ்.